ஆறாம் வகுப்பு கணிதம் பருவம் 1 பாடம் 1 பயிற்சி 1.4 மூணாவது கணக்கு தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். பின்வரும் எண்களை கொடுக்கப்பட்ட இடமதிப்பிற்கு முழுமைப்படுத்துக. 4065 100வது இடத்துக்கு நம்மளை முழுமைப்படுத்த சொல்லியிருக்கிறாங்க. சரியா? 4065 எதுக்கு முழுமைப்படுத்த சொல்லியிருக்காங்கன்னா 100க்கு. இப்போ நம்ம இடமதிப்பு கொடுக்குறோம் 1 10 100 1000. சரி, இடமதிப்பு கொடுத்தாச்சு. எதுக்கு முழுமைப்படுத்த சொல்லியிருக்காங்கன்னா இது 100வது இடத்துல 100 இடத்துல என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்கள் 0. அப்போ அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய நம்பரை பார்க்கணும். இது என்னென்னா 5 விட பெரிய நம்பர் அப்படி தானே. இது 6ங்கிறது 5 விட பெரிய நம்பர். இப்படி பெரிய நம்பராக இருந்துச்சுன்னா இந்த 0 கூட என்ன பண்ணணும்னா 1 கூட்டணும். கூட்டிட்டு அதுக்கு முன்னால் வரக்கூடிய இலக்கங்களுக்கெல்லாம் 0 போட்டணும். அப்போது 4100. இப்போ அதோட ஆன்சர் என்னென்னா 4100. அடுத்த செகண்டு 44555. இது 1000க்கு முழுமைப்படுத்த சொல்லியிருக்கிறாங்க. இடமதிப்பு கொடுத்தோன்னா 1 10 100 1000 10000. இந்த 1000த்தில் இருக்கக்கூடிய நம்பரை நம்ம முழுமைப்படுத்த சொல்லியிருக்கிறாங்க. அப்போனா அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய நம்பரை பாருங்கள். முன்னால் இருக்கக்கூடிய நம்பரு 5க்கு சமமாக இருக்கிறதுனால இது கூட 1 கூட்டுறோம். 5க்கு சமமாக ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நம்பர் கூட நம்ம என்ன பண்ணிடணும் 1 கூட்டிடணும். கூட்டல் 1. இப்போ 4 + 1 5. அதுக்கப்புறம் வரக்கூடிய எண்களுக்கெல்லாம் 0 போட்டுறணும். இதுதான் அதனுடைய ஆன்சர் 45000. எண்பத்தி 6943. இது 10,000க்கு முழுமைப்படுத்த சொல்லியிருக்காங்க. 86,943. 1 10 100 1000 10000. சரி, அப்போது இந்த எண்ணை தான் முழுமைப்படுத்த சொல்லியிருக்காங்க. அப்போது அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய நம்பரை பார்க்கணும். இது 5 விட பெருசாக இருக்குது. 5 விட பெருசாக இருக்கிறதுனால இந்த 8 கூட 1 கூட்டிடணும். 1 கூட்டணுன்னா 8 1 கூட்டினா 9. அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய எல்லா இலக்கத்துக்கும் 0 போட்டுறணும். ஓகேவா? இப்போ 90000 தான் இதனுடைய ஆன்சர். அடுத்தது லட்சத்துக்கு இடமதிப்பு முழுமைப்படுத்த சொல்லியிருக்கிறாங்க. 50,80,1739. இல்லை, இது 1 10 100 1000 10000 லட்சம் 10 லட்சம். இந்த லட்சத்துக்கு தான் நம்மளை முழுமைப்படுத்த சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அதுக்கு முன்னால் இருக்கிற நம்பரை பாருங்கள். 5 விட பெருசாக இருக்கிறதுனால இந்த 0 கூட என்ன பண்ணணும் 1 கூட்டிடணும். 5க்கு மேலே நம்மளுக்கு எந்த நம்பர் கூட முழுமைப்படுத்தணுமோ அது கூட 1 கூட்டிடணும். அப்போ 5 1 அதுக்கு இங்கே வரக்கூடிய எண்களுக்கு எல்லாம் 0 போட்டுறணும். இதுதான் அதனுடைய ஆன்சர். அடுத்தது 5வது. $33,75,98,482. இதுக்கு 10 கோடிக்கு முழுமைப்படுத்த சொல்லியிருக்காங்க. 33,75,98,482. 10 கோடிக்கு முழுமைப்படுத்த சொல்லியிருக்காங்க. அப்போ இது 1 10 100 1000 10000 லட்சம் 10 லட்சம் கோடி 10 கோடி. இப்போ இந்த 10 கோடியை தான் நம்ம முழுமைப்படுத்த சொல்லியிருக்காங்க. அப்போ அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய நம்பர் என்னென்னா 3. சரி, இப்போ இது 3 5 விட சின்ன எண். 5 தான் பெருசு. 5 விட சின்ன எண்ணால் எந்த சேஞ்சஸும் அந்த 3 கூட பண்ணக்கூடாது. இப்போ 3 அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நம்பருக்கு எல்லாம் 0 போட்டுறணும். சரி, இதுதான் இதனுடைய ஆன்சர். அவ்வளோதான் அந்த வீடியோ. தேங்க்யூ.